அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி. நாம் இன்று பார்க்க போவது அனுமனின் ஆற்றலும் இந்திரஜித்துக்கு கட்டுப்பட்ட காரணமும். இறைநாமம் நமக்கு வலிமையை தருவதோடு நல் வழியும் காட்டும். ஸ்ரீ ராமநாம மகிமையால் அனுமன் நிகழ்த்திய சாதனைகள் ஏராளம். தூதுவனாக, உழைப்பாளியாக, பலசாலியாக, வழிகாட்டியாக, நண்பனாக, ஆலோசகனாக, பக்தனாக, இப்படி பல கோணங்களில் அனுமனின் பெருமை ராமாயணத்தில் பளிச்சிடும். அஞ்சனா தேவிக்கு வாயு பகவானின் அருளால் பிறந்த புத்திரன் அனுமன். உடலை இயக்க, உயிர் வாழ பிராணவாயு வேண்டும். அதுபோல ராம காவியத்தை தாங்கவும் அதை எடுத்துச் செல்லவும் வாயுபுத்திரன் ராமாயணத்துடன் இணைந்தான் என்றே சொல்லலாம். அவன் சிறந்த ஆலோசகன், சொல்லிலும் செயலிலும் வீரன், ராமனை நெஞ்சில் வைத்து போற்றிய உண்மையான பக்தன். அனுமனின் வலிமை, சிந்தனை, ஆற்றல், பேச்சுத்திறன், சுறுசுறுப்பு ஆகியவை அனைத்திலும் அவனுக்கு வெற்றியை பெற்று தந்தன. ஈடு இணை இல்லாத அனுமன் எதற்காக இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டான் என்று பார்ப்போமா? சீதா தேவியை கண்டுபிடிக்கும் பொருட்டு அனுமன் இலங்கை சென்றான். அவன் சீதாதேவியை நேரில் பார்த்ததும் கிடையாது. கடலுக்கு அப்பால் இலங்கையில் இருக்கலாம் என்பது ஒரு யூகமான செய்திதான். எனினும் கடலை தாண்ட துணிந்தான். ராமநாம மகிமையால் இலங்கையை அடைந்தான். ராவணனின் அந்தப்புறத்தில் தேடலாம் என்று எண்ணினான். அங்கிருக்கும் நிலை கண்டு சீதாதேவி இங்கு இருக்க சாத்தியமில்லை என்று முடிவு செய்தான். வேறு எங்கு இருப்பார் என்றும் தெரியவில்லை. இதே மற்றவர்களாக இருந்தால் உடனே திரும்பி இருப்பார்கள். அனுமன் மனம் தளராமல் ராமனை தியானித்தான். அப்போது ராமநாம ஒலி கேட்டது. ஒலி வந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அன்னையை கண்டான் அசோகவனத்தில். ராமனின் தூதன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சீதாதேவி நம்பவில்லை. ஒருவேளை இதுவும் ராவணனின் மாயையோ என்ற சந்தேகம் அவருக்கு. அனுமன் அண்ணல் ராமன் தன்னிடம் அளித்த கணையாழியை அன்னையிடம் தந்தான். கிளம்புவதற்கு முன் தாங்களும் ஏதேனும் அடையாள பொருள் தாருங்கள் என்று சீதாதேவியிடம் கேட்டு பெற்று கொண்டான். சீதாதேவி நலமாக இருக்கிறார் எனும் நம்பிக்கையை ஸ்ரீ ராமபிரானுக்கு சொல்ல வேண்டுமே என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டான் அனுமன். அது மட்டுமா, சமுத்திரத்தை தாண்டி வந்த நான் ராமனின் அருளால் தங்களை மீட்டுச் செல்ல முடியும், என்னுடன் வாருங்கள் என்று சீதாதேவியிடம் வேண்டினான். சுவாமியே வந்து என்னை மீட்பதுதான் அவரது வீரத்துக்கு அழகு என்று சீதாதேவி மறுத்துவிட அவர் மீதான பக்தி பன்மடங்காகியது அனுமனுக்கு. அடுத்தது ராஜதந்திரத்துடன் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அந்த அசோகவனத்தை நாசப்படுத்தினான். எதிர்த்து வந்த அசுரர்களை பந்தாடினான். அக்ஷயகுமாரனை அழித்தான். ஆனால் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டான். கட்டி இழுத்துச் செல்லப்பட்ட அனுமன் ராவணனின் முன் நிறுத்தப்பட்டான். துணிச்சலுடன் ராம தூதன் என்ற முறையில் ராவணனுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கினான். அசுர வேந்தனான ராவணனை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். அவனது மனோநிலை அறிய வேண்டும். அத்துடன் அசுர வீரர்களின் பலம், பலவீனம் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அனுமன் நடத்திய திடீர் தாக்குதலால் இவை அனைத்தும் சாத்தியமானது. இப்படி ஆஞ்சநேயரின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவரது சிறப்புகளை நமக்கு உணர்த்தும். சீதாதேவியை தேடி வந்த ராம லக்ஷ்மணர்கள் பம்பா நதிக்கரையை அடைந்தனர். அவர்களை கண்ட சுக்ரீவன் வாலியின் ஆட்களோ என்று பயந்தான். உண்மை அறிந்து வர அனுமனை அனுப்பினான். ராம லக்ஷ்மணரை சந்தித்து அவர்களின் துயரம் பற்றி அறிந்த அனுமன் யோசனையில் ஆழ்ந்தான். ராமனும் சுக்ரீவனும் ஒரே விதமான துயரத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். இவர்களை ஒன்று சேர்த்தால் இருவருக்கும் நன்மையே என்று ஒரு முடிவுக்கு வந்தான். இருவரையும் இணைத்து ஒருவருக்கு ஒருவர் உதவும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினான். ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு உதவினார். சீதையை தேடுவதில் தொடங்கி இலங்கை யுத்தம் வரை அனுமன் மற்றும் வானர படைகளோடு ராமனுக்கு உதவியாக இருந்தான் சுக்ரீவன். அஞ்சனை மைந்தனிடம் பரம்பொருள் குடிகொண்டிருப்பதால் அழியா வரம் பெற்று விளங்குகிறான். ராமனுடன் சேர்ந்ததால் அனுமனும் தெய்வமாக போற்றப்படுகிறான்.
சிரஞ்சீவியான அனுமன் ராமனின் கதை எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆனந்த கூத்தாடி கொண்டிருப்பான் என்கிறது புராணங்கள். புத்தி, பலம், புகழ், தைரியம், சுறுசுறுப்பு, பேச்சுத்திறன், அர்ப்பணிப்பு ஆகிய அனைத்தும் அமைய பெற்ற அனுமன் உலக மக்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த முன்னுதாரணம் ஆவான். ஸ்ரீ ராமதூத மகாவீர ருத்ரவீரிய சமுத்பவ அஞ்சனா கர்ப்பசம்பூத வாயுபுத்ரா நமோஸ்துதே. நன்றி, வணக்கம்.